சென்னை அம்பத்தூர் தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனை பார்க்கலாம். எனக்கு அந்த போட்டோக்கு சம்பந்தமே கிடையாது, நீங்க தான் காரணம். என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கோம்? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அரசு பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைங்க பசியோட படிக்கக்கூடாது, முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடம் படிங்க பசங்க கல்லூரிக்கு போகணும்னு கல்வி ஊக்கத்தொகை, மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க. 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் இலவசமா. இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் வழங்கினார். அதை நிப்பாட்டுறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே பேமெண்ட்ல கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு அனைத்து மகளிருடைய அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டாரு. மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கு பேங்க் திறக்கிற முன்னாடி பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையில கையை வச்சிருவாங்கன்னு ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்தீங்க. நல்லது. அதே மாதிரி 23ஆம் தேதி ஷார்ப்பா வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில வாக்குப்பெட்டியில 3வது பேரு மருத்துவர் பூர்ணிமால இருக்கும், பக்கத்துல உதயசூரிய சின்ன இருக்கும். அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். என்னென்ன வாக்குறுதி? சில வாக்குறுதி மட்டும் ஞாபகப்படுத்துறேன். மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆட்சி அமைஞ்சோன்னே, திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னே முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச லேப்டாப் 35 லட்சம் லேப்டாப் கொடுக்கப்படும், இலவசமா கொடுக்கப்படும், மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோட முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகள்லயும் 8000 ரூபாய் முதலமைச்சர் உங்க கையில ஒப்படைச்சிருவாரு. மகளிர் அதை வீட்டுல அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத அவங்களே முடிவு பண்ணி வாங்கிட்டோம்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளவு திட்டங்கள் சொன்னல, இவ்வளவு வாக்குறுதிகள் சொன்னல, யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? நம்ம கேட்கிற திட்டங்கள் கொடுக்கறாங்களா? இல்ல. நமக்கான நிதியை கொடுக்கறாங்களா? கல்வி நிதி வர வேண்டிய 3500 கோடி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்? மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்ன்றாங்க மோடி. திரு மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் இப்ப தேர்தல் அறிவிச்சோடனே மாறி மாறி வராங்கல்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி வராங்கல்ல. தமிழ்நாட்டுக்கான நிதி எதுவுமே வர்றதில்லை. தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்த தேர்தல்ல சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கணும். செஞ்சு கொடுப்போமா? சென்னை அம்பத்தூர் தொகுதியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.